Weird. Hélio, 50 escuros. Hola. It's our flag, you know. You know Okay. our flag, yeah. Flag. Government. You see here we got a nice view. Uh-huh. You see the place too, people playing. Oh, yeah. Yeah. It's a electric company, electricity, and it's a company of the phone, Signal. And this man, he discovered our country. His name is Diogo Gomes. Ah. He's Portuguese. In 1960, that they discovered Cape Verde. Okay. You understand? 60. 19 no, 1460. 14. 1460. Yeah. Come on. Mr. Diogo Gomes. Yeah. We discover our country. So it's a military company back, you see. Yeah. Yeah. வணக்கம் தமிழ் நண்பர்களே. உலகம் சுற்றும் தமிழனில் நம்ம இப்போ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி தீவு கேப் வேர்ட் அப்படின்ற நாட்டில் பிரேயா அதோட கேபிட்டலில் தான் இருக்கோம். அங்கே வந்து நம்ம சென்றிருந்த போது அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். நம்ம நண்பர் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கவர் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். இப்போ அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் இது. எந்த ஊர் போனாலும் நம்ம அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னென்ன காய்கறிகள் கிடைக்கிது, பழங்கள் என்னென்ன அங்கே கிடைக்கிது, அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம இந்த நாட்டுக்கு சென்றிருந்தப்போ, இது ஒரு சின்ன தீவு நாடு. மொத்தம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க. போர்ச்சுகீஸ் ஆண்ட ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் எப்படி இருக்குது, என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, என்னென்ன கிடைக்கிது அப்படின்றது பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஓரளவுக்கு அந்த குட்டி தீவில் வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் அங்கே கிடைக்கிது. நார்த்தன் பார்ட் ஆஃப் அந்த நாட்டில் இருந்து நிறைய விவசாயம் பண்ணுறதா அவர் சொன்னார். நானும் அங்கே இருக்கிற அந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நிறையா அங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். இது ஏதோ ஒரு லோக்கல் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த அம்மா காமிக்கிறது. ஸோ அந்த மார்க்கெட்டில் நம்ம உள்ள ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி நம்ம எடுத்தோம். அதுதான் இப்போ உங்களுக்காக அந்த வீடியோ இது. இந்த ஊரில் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு காணொளி போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
மீன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப விலை கம்மி. ஏன்னா இது ஒரு ஐலேண்ட்ன்றதுனால இங்கே பிரதானமாக பார்த்திங்கன்னா மீன் பிடி தொழில் தான் பெரிய பிஸ்னஸ். நிறைய இங்கேருந்த மீன் வந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சைனாக்காரங்க தான் இங்கே நிறைய அந்த மீன்பிடி தொழிலில் இருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மீன். இந்த மீனோட விலை வந்து நான் கேட்டப்போ 3500 கிட்ட சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம ஊர் சங்கரா மீன் சைஸ், ஐ மீன் சங்கரா மாதிரியான ஒரு மீன் இது. வெயிட் அதிகம். 3500 அந்த அம்மா அந்த ரேட்டு சொன்னது. கடற்கரைக்கும் நான் மீன் பிடிக்கிற இடத்துக்கும் சென்றிருந்தேன். அங்கேயும் வந்து மீன்களோட விலை ரொம்ப மலிவான விலைக்கே கிடைச்சிது. ரொம்ப நல்ல ஊர், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊர். இந்த ஊர் நிறையா பேருக்கு கேப் வேர்ட் அப்படின்னாலே எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரியும். அந்தளவுக்கு வெளி உலகத்துக்கே தெரியாத ஒரு நாடு இது. இந்த நாட்டில் வந்து போர்ச்சுகீஸ் மொழி தான் பேசுகிறாங்க. இந்த நாட்டோட கரன்சி பார்த்திங்கன்னா கேப் வெர்டியன் எஸ்குடோ அப்படின்றாங்க. நம்ம ஊர் மதிப்புக்கு நம்ம ₹1 கொடுத்தோன்னா அந்த ஊரில் வந்து ₹1 37 லோக்கல் கரன்சி. அதாவது அவங்க வந்து நமக்கு நம்ம ஊர் கரன்சி வாங்கணுன்னா ₹1 37 லோக்கல் கரன்சி கொடுத்தாங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ₹1. ஸோ கிட்டத்தட்ட தாய்லாண்டு அந்த ரேஞ்சு தான் வருது. நிறைய சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றாங்க. போர்ச்சுகீஸ் ஆண்ட ஊருன்றதுனால போர்ச்சுகல்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. ஃபுல்லாகவே குட்டி குட்டு கடல் சார்ந்த தீவுகள் தான் நிறையா இருக்குது. நல்ல ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். பட் நம்ம ஊர்லேருந்து செல்கிறதுக்கு கண்டிப்பாக விமான டிக்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் நைஜீரியாவிலேருந்து சென்றதுனால எனக்கு அங்கேருந்து பக்கம். அதுவே எனக்கு ஒரு ₹40,000 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம வேறு ஒரு ஊருக்கு இங்கேருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து பெனின்ற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம போகணும். ஸோ இந்தியாவிலேருந்து டைரெக்டாக போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம். ஏன்னா ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் இந்தியாவிலேருந்து கனெக்டிவிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நிறையா இருக்குது. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ், கென்யன் ஏர்லைன்ஸ் இவங்க இருக்காங்க. அப்படி இல்லாட்டி யூரோப் வந்து அப்படி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே ஆஃப்ரிக்காவுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் மெயினாக இந்த விமான டிக்கெட் வந்து ரொம்ப விலை உயர்வாக இருக்குது. இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு கூட நம்ம 50,000 60,000 டிக்கெட் கிடச்சிரும். ஆனால் நைஜீரியா இது மாதிரி நாடுகள், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நாட்டுக்கு போனோம்னா நமக்கு அதை விட அதிகமாக இருக்குது. பாம்பே வழியாக போனால் நமக்கு கொஞ்சம் டிக்கெட் சீப்பாக கிடைக்கும். இது ஒரு பழ வியாபாரி, பழக்கடை. அங்கே ஆரஞ்சு, ஆப்பிள் தவிர அங்கே எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா பழங்களுமே அங்கே கிடைக்கிது. ஸ்ட்ராபெரி அங்கே வந்து நிறையா விளைச்சல் இருக்குது. நான் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கும் போயிருந்தேன். உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி வந்து அங்கே ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. ரொம்ப ஒரு குட்டி ஊர். ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இல்லை கடற்கரை ரொம்ப நிறைய பேருக்கு கடற்கரை சார்ந்த இது பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த நாட்டில் போய் அப்படி பீச்சை ஒட்டி ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த நாட்டை சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் போதும். நம்ம 2 நாள் தான் அங்கே இருந்தோம். நம்ம நண்பர் அங்கே ரிசப்ஷனில் இருந்தவரே அவர் வாகனம் வச்சுருந்ததுனால அவர் நம்மளை வந்து அங்கேருந்து நார்தன் பார்ட் ஆஃப் அந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போய் சுற்றி காமிச்சார். காலைல போயிட்டு ஈவினிங் வந்துட்டோம். நிறைய ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து ரொம்ப நிறையா கிடைக்கும். அதே போல் தர்பூசணி, இந்த மாம்பழங்கள் வந்து மிகச்சிறப்பு ஆஃப்ரிக்காவில். அந்த சீசன் அப்போ பார்த்திங்கன்னா நைஜீரியாலையும் சரி, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நிறைய நாடுகளில் வந்து மாம்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு க்ளீனான ஒரு மார்க்கெட். நம்ம ஒரு சின்ன ஊர்,
சின்ன மக்கள் தொகை தான். பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐலாண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆனரைவலில் தான் விசா ஃபீஸ் வந்து ஏர்போர்ட்லேயே கட்டினா போதும். மற்றபடி ரொம்ப சேஃபான ஒரு நாடு. நமக்கு இங்கிலீஷ் கூட இப்போ நிறைய ஓரளவுக்கு பேசுகிறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்றதுனால இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுகிறாங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு நாடு. நம்ம பாட்டு ஃப்ரீயாக வெளியில் போகலாம் வரலாம். இது வந்து கொய்யாப்பழம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ஒரு வகையான ஒரு பழம் அங்கே கிடைக்கிது. கொய்யா கிடையாது. நான் போயிருந்தப்போ மாம்பழம் சீசன், அதனால் நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. சரி நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். C'est bon. J'ai réglé avec elle. C'est bon. Je suis content maintenant. Le bonus, voilà, c'est bon. Sinon, ça ne va pas. Hein. Et que tu faut voir, moi je vais retourner encore à Ouaga, je fais comme ça. Ça aller au pays. Il n'est pas sérieux de papa. Oui, Karim. Tu as vu Jean? Ok, d'accord. D'accord, ok. Nous-mêmes, on est en foot de route. Oui, ça va. À la mairie, nous on est en train de partir à la mairie. On n'est pas arrivé à la mairie. Un peu, c'est pas mal de... Non, c'est pas ça, c'est... Comment les pays, maintenant, le régime était changé. C'est la démocratie. Depuis 22 ans, le régime était changé. Mais avant, l'indépendance du Cap-Vert était 5 juillet de 1960. We are in Praia, the capital of Cabo Verde. The project we'll be introducing here is called Community at the Center. Local identity as a factor of development of sustainable tourism. In the neighborhood this project takes place, they just call it Xalabas. We'll be heading to Achara Grande Frente right now, where we'll meet some of the locals and the project leaders. Let's go.
intervenção que inclui vários tipos de atividade, a partir da atividade de arte urbana, atividade de mapeamento, diagnóstico e planeamento comunitário, de reforço também a partir da valorização da cultura e da identidade local. Xalabás origina de preocupações que não tem acerca daquela zona ali desde início de Pelourinho, antes do início de Pelourinho, desde o tempo corrente de ativista, já não tinha essa preocupação ali. E com o financiamento que bem surge da União Europeia, que promove turismo sustentável nas comunidades, então logo surge aquela oportunidade ali. Também Xalabás tem como um grande objetivo e preocupação também, ajuda Pelourinho naqueles 3 anos ali, prepara para dar esse primeiro passo na sua independência econômica, na sua autossustentabilidade, modo reforçando e preparando e reforçando que as 7 frentes que tem dentro de Associação Pelourinho, de modo que torna que essa frente rentável, autossustentável. So besides offering so many activities for the youth of the community to feel more included and to develop their skills and their leadership, but Xalabás also has this amazing focus on sustainability, which I can just give you a few examples for. The carpenters here, they just use pallets to make their amazing furnitures. There's a workshop for sewing, they just use textiles that come from people around here who don't need it anymore. Por um lado, toda a visibilidade, está a criar oferta turística, um tipo de atividade que jovens também reconhecem muito facilmente. E está em beleza, então, por um lado, não está a criar um bairro mais acolhedor, não está em beleza, mas ao mesmo tempo está a requalifica. Está a permitir à comunidade de transmitir mensagem. Naqueles últimos retratos que se faziam, fica maravilhados com o nigeriano, tudo que ele faz com amor. Então ele faz retrato de características de zona, rainhas de Tabanca, e fazem também e combatentes que lutam para a liberdade de Cabo Verde, também é outro retrato. A maioria de pessoas ali é ou pescador ou peixeira. Então eles fazem um retrato excelente, onde que passa pescador, passa peixe, bastante peixe na mar, peixeira também de peixe, pessoas estão a comer peixe. Então foi muito interessante, que caracteriza muito a zona. Então não fica com o valor, não acha, mas não tem o valor. Há 2 anos do começo do projeto, já podemos ver alguns impactos positivos, inclusivamente alguns que já ultrapassaram um bocadinho as nossas expectativas. Então, já com as primeiras atividades do projeto, ligadas em particular ao programa de arte urbana, já conseguimos ter uma visão diferente, tanto das pessoas do próprio bairro, como do resto da cidade em relação ao bairro da Estrada Grande e também de outros bairros da chamada periferia da cidade.